புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேயர்களாகி உங்களுக்காக இன்றைய தினமும் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம்மா. சார், இன்னைக்கு நம்ம புதுமையா அந்த சிறு குறு தொழில் பண்றவங்களா இருக்கணும், தொழில் பண்றவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தொழிலா நான் சொல்றேன். அந்த தொழில் ஒருவேளை சரியா உங்களுக்கு அமையல அப்படின்னா எந்த பிளானட் வீக்கா இருக்கும், அது எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, கண்டிப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் நம்ம துணி கடை எடுத்துக்கலாம். துணி கடை சின்னதா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த தொழில் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பொட்டிக், துணி கடை, கார்மெண்ட்ஸ், இது சம்பந்தமா துணி சம்பந்தமான எந்த விஷயம் பண்றதாலும் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:30 வீட்டில் அல்லது கோயிலில் போய் சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு வரணும். அப்படி விளக்கேற்றிட்டு வந்து மகாலட்சுமியை வேண்டிக்கணும். சுக்கிரனுக்கு விளக்கேற்றணும். ஒன்று வீட்டில் இல்லைன்னா கோயிலில். இது மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பு. இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நிலுவையில் இருக்கு, அது சரியா அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30, புதன்கிழமை காலையில் 6 to 7:30, அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிடணும். அப்படின்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிடலாம். அப்படி போய் இந்த சூரிய பகவான், புதன், அதுக்கப்புறம் குரு, இந்த 3 தெய்வங்களை 3 நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும், விளக்கேற்றணும். அப்படி பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பிசினஸ் சக்ஸஸ் ஆகிடும். சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுக்கும்போது தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புதன் ஃபுட்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நான் சொல்லிடுறேன். புதன், சுக்கிரன். அதனால் புதன்கிழமை காலையில் 6 to 7:30, அதே மாதிரி சுக்கரன் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7:30. முடிஞ்ச மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஸ்ரீரங்கநாதரையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த பணவரவுகள் வரும். சரி, இப்போ இந்த லாட்ஜஸ், இந்த ஹோட்டல் ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ சில இடத்துல இந்த ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு பிசினஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? குரு வியாழக்கிழமை காலையில் ஒரு 5:30 கோயிலுக்கு போனோம். அப்படி இல்லைன்னா சாயந்தரம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு குருவாயூர் போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி திருச்செந்தூர், பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது சாயந்தரம் 6 to 7:30, இல்லை சாயந்தரம் 6 to 7:30 சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றி அந்த தொழிலை பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சூப்பர். இப்போ காய்கறி கடை வச்சிருக்காங்க, பழங்கள், இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? வியாழன் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7:30, சாயந்தரம் ராகு காலத்தில் 3 to 4:30 அவங்க போய் அம்பாளுக்கு விளக்க, துர்க்கைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நவகிரகத்தில் இருக்க செவ்வாய்க்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும். இது செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் குரு பகவானுக்கும் சேர்த்து கர்த்தால அர்ச்சனை பண்ணிடணும். சரி, இப்போ பூக்கடை வச்சிருக்காங்க, பொக்கே ஷாப் வச்சிருக்காங்க, இவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்துட்டேன்னா மத்தியானம் 12 to 1, அதாவது 10 to 12 ராகு காலம் முடிஞ்சு 12 to 1 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் போய் கோயில் சாத்துறப்போ சுவாமிக்கு நைவேத்தியம், ஏதேனும் ஒரு நைவேத்தியம் கொடுத்து புஷ்ப மாலையாக சாத்தி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். சரி, தங்க நகை கடை எடுத்துக்கலாம், இல்லை பான் புரோக்கராக இருக்கட்டும், இல்லை அந்த தங்க நகை வேலை செய்கிற சின்ன பத்தர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இவங்க அதிகபட்சம் துலாபாரம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. சரி, துலாபாரம் கோயிலில் கொடுக்கறது, பெருமாள் கோயிலில் கொடுக்கறது, சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோயிலில் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சாமிக்கு நெத்தி பொட்டு, ஒன்று தங்கமோ வெள்ளியோ, அவங்க வெள்ளி கடை வச்சிருந்தா வெள்ளி கடை, தங்க கடை வச்சிருந்தா தங்க கடை, சுவாமிக்கு நெத்தி பொட்டாக வாங்கி சாத்துறது ரொம்பவுமே விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க கடையில் எப்பவுமே பஞ்சசூக்தம்னு சொல்லுவாங்க, பஞ்சசூக்த பாராயணம், அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாம மந்திரம் ஓடிண்டே இருக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். சரி, இப்போ பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பண்றவங்களாக இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணணும்? இப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தனியாக, பில்டிங் கான்ட்ராக்ட் தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ரியல் எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க மீடியேட்டர்ஸாக இருக்காங்க, இல்லை இடம் ப்ரமோட்டர்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடத்த போட்டு விற்கிறவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 3 to 4:30 ராகு காலம், காலையில் 6 to 7:30, இல்லைன்னா சாயந்தரம் 6 to 7:30 முருகப்பெருமானை போய் வழிபடணும். நவகிரகத்தில் செவ்வாய்க்கு விளக்கேற்றணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, இல்லைன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா 12 to 1, அப்படி இல்லைன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 to 6 இந்த நேரத்தில் போய் சுக்கிரனுக்கு விளக்கேற்றி அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் காலையில் போய் விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணி அருகம்புல் அர்ச்சனை பண்ணால் மிகப்பெரிய பலன்கள். லேண்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க,
வியாழக்கிழமை காலையில் தட்சிணாமூர்த்தி சுவாமியை ஏதோ ஒரு டைம் நீங்கள் காலையில் போய் பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு டைம் முடிஞ்சால் 10 to 12 ராகு காலத்திலே போய் அம்பாளுக்கு அர்ச்சனை, துர்கை அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து மாலையை சாத்திட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்காக ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, செங்கல், மண், ஜல்லி, இல்லை இந்த மார்பிள் டைல்ஸ்லாம் விற்கக்கூடியவங்க, இவங்க என்ன பண்ணலாம்? பொதுவாக மார்பிள்ஸு, டைல்ஸு, அதே மாதிரி இந்த பில்டிங் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான விஷயங்கள் பண்ணால் சனிக்கிழமை பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இவங்க சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு சாயந்தரம் போய் விளக்கேற்றிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நவகிரகத்தில் சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் பண்றாங்க, இப்போ ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க, அதுதான் உங்களுடைய மெயின் பிசினஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7:30, சாயந்தரம் 6 to 7:30, 2 நேரமும் காத்தாலையும் சாயந்தரம் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ஒரு 90 days தொடர்ந்து மனசில் பிரார்த்தனை பண்ணி ஒரு மகாலட்சுமி பூஜை, ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து மகாலட்சுமி பூஜையை அவங்க பண்ணணும். இது ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க. ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரது ரொம்பவுமே விசேஷம். அதேமாதிரி வாராகி அம்பாளை பிடிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. வாராகியை வழிபடுறது, நீங்கள் பெரிய கோயிலில் வாராகி தெரியும் இல்லையா, பெரிய கோயிலில் வந்து வாராகி அந்த அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு வருது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தால் கூட எப்போ இங்கே இந்தியாவுக்கு வரீங்களோ உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. சரி, இப்போ வந்து சிட் ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணலாம் சார்? இவங்க வந்து நான் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு 90 நாள் மகாலட்சுமி பூஜை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 90 நாள் மகாலட்சுமி பூஜையை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி கணபதி ஆராதனைன்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஹோமம், கணபதி ஹோமம் பண்ணி லக்ஷ்மி கணபதி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையாக இருக்கட்டும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடை, இவங்க என்ன பண்ணலாம் சார்? வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறதும், அதே மாதிரி குலதெய்வத்தை வணங்குறதும் இவங்களுக்கு அற்புதமான பலன். எந்த கோயிலுக்கு பக்கத்தில் இவங்க இருக்காங்களோ, எந்த கோயிலில் இருக்காங்களோ அந்த கோயிலில் அவங்க ஹோமம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நன்கொடையாக அந்த சாமானங்களை கொடுக்கறது ரொம்பவுமே விசேஷம். குறிப்பாக நெய் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. ஓகே, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, அதை வச்சு பிஸ்னஸாக பண்ணுறவங்க, ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், ஒரு சேனல் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம் சார்? இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, மீடியாவில் கேமரா சம்மந்தமாக எல்லாம் சம்மந்தமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து புதன்கிழமை காலையில் 6 to 7:30 பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானையும், வெள்ளிக்கிழமை அம்பாளையும் மகாலட்சுமியும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்க காமாட்சி அம்மன் கோயில் நவாவரண பூஜைன்னு சொல்லுவாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் போய் நவாவரண பூஜை அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க எந்த நாள் அன்னைக்கு பண்ணணும். போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த நவாவரண பூஜையில் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சுவாமிக்கு வந்து மாதுளை பழத்தை நிவேதியம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸலாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும், நல்ல பிரபல்யமாவீங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் பூர நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க, மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 25/4/2025 இன்னைக்கு வந்து உத்தராயணம், விஸ்வாவசுவருடம், சித்திரை மாதம் 12ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 4:53 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் போயின்னு இருக்கு. இன்றைக்கி திதி பார்க்கும்பொழுது துவாதசி காலையில் 8:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திரையோதசி வந்துடுது. இன்றைக்கி பிரதோஷ நன்னாளாகவும் இருந்து கொண்டு இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நேரம் காலையில் 9 to 10 நல்ல நேரம், ராகு காலம் 10 to 12, 3 to 4 யமகண்டம். சந்திராஷ்டமம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஆயில்ய நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. விடிய காத்தால் 4:53. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்றைக்கி முழுசாக பார்த்துட்டிங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆக இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா பிரதோஷ நாள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலேயே மலையானையை போற்றி போற்றிங்கிற மாதிரி சிவபெருமானை இன்றைய தினத்தில் சாயந்தரம் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே விசேஷமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் பலன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் விரைய இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் தீரும், வெற்றிகள் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை, மறதியும் இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான், போஸ்ட் பிளான் கரெக்டாக எல்லா பிளானும் வச்சுருப்பீங்க. கரெக்டாக உங்களுடைய பேச்சிலேயே எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனை, வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ரொம்ப பிடித்தமான வாளை சந்திக்கக்கூடிய தினம். இன்றைக்கி தடங்களே ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி அது நல்லது தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவேல், சில விஷயத்தை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆனால் இந்த 2-3 நாள் மனதில் பெரிய குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க, ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒரு திருப்தியாக படாது. முந்தையெல்லாம் டக்குன்னு ஒரு ஐடியா வரும், இப்போ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களை முடிவெடுக்கும் போது கவனம் தேவை. டக்குன்னு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள்ட்ட இவா எதுவுமே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிடாதீங்க. அவங்க தான் முக்கியமாக போய் எல்லாத்தையும் சொல்லுவார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. சாரி சொல்கிறத ஈஸியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் நாளைய தினம் இதை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ரொம்பவுமே பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், திருமண காரியம், பேச்சுவார்த்தை, நிச்சயத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது, சீமந்தத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது போன்ற எந்த விஷயத்துக்காக நீங்கள் நினச்சிங்கனாலும் அதெல்லாம் சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் டூர் ப்ரோக்ராம், வெளியூர் ப்ரோக்ராம், வாகனம் வாங்கி விற்கிறது, இடம் வாங்கி விற்கிறது போன்ற விஷயத்தை பற்றி பேசுவீங்க. உங்களுக்கு லாபகரமாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு, இது அழகாக பயன்படுத்துறது நல்லது. இருக்கிற கடனை முடிச்சுட்டு இனி வரக்கூடிய விஷயங்களை பிஸ்னஸை ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக கவனிச்சல்னா மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு சொல்லுவாங்க. தொழிலில் ஒரு கால், பப்ளிக்கில் சர்வீஸில் ஒரு கால், இல்லை இது ஒரு கால், அந்த மாதிரி இல்லாமல் தடுமாற்றம் இல்லாத ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரியர்ஸ் இருந்தால் முடிச்சிருங்க. அதே சமயத்தில் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா உடனே படிச்சிருங்க. இந்த வேலைக்கு போனால் ஆசை இருந்தால் உடனே பண்ணுங்க. அதை வச்சு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்க கிரியேட் பண்ணாலும் அதை பெருசாக தலை சாய்க்காதீங்க. துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். தடுமாற்றம் இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாதவர்கள் புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மெடிக்கல் ஷாப்பு, அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் திறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. அடுத்து தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. முதலீடு எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் வரும். இன்றைக்கி சில பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டல்லான டேவாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு இது மாறும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எதையும் சாதிப்பேன், இது இன்றைக்கி பிரச்சனை நாளைக்கு மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார் உங்கள் மனசை இறக்கணும்னு நினச்சாலும், யார் உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சாலும், யார் உங்களை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் கடவுள் இருக்கார் என்னை காப்பாற்றுவாருங்கிற எண்ணத்தோட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு அமோகமான ஒரு சூழ்நிலைகள். நிறைய ஸ்போர்ட்டிவான வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஃபோனை பார்த்து நான் பாரு என்ன பண்ண பாரு, ஆனால் கண்ணு தான் வீக் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபோனை பார்க்காது, அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப நேரம் எந்த விஷயத்துலையும், சாப்பாடாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே அடிக்ட் ஆக வேண்டாம்னு ஓஷோ சொல்கிறாரு. அந்த மாதிரி மனதை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயத்தில் நாசூக்காக ஒரு காரியத்தை சாதிக்கிறதுல உங்களை மாதிரி பிரமாதம் வேறு யாருக்குமே இருக்காது. எழுத்துப்பூர்வமாக ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு வெற்றி பெறும் வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அதாவது எதிர்பார்க்காத ஒரு அற்புத விஷயங்கள், ஒரு அசிறுதி, ஒரு நல்ல சூழ்நிலைகள், ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல முன்னேற்றம், இது மாதிரி நல்லன்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். மன ரீதியாக ஒன்று இழந்தாலும் இன்னொன்று பெருசாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப வெற்றி பிரயாணமாக மாறும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி. சின்ன சின்ன விஷயங்களும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களை பார்த்து நல்ல ஒரு தீர்வு வரும்.
ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க, ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, ஒரு விஷயத்தை மனசு சொல்லும், அதை தெரிஞ்சு உணர்ந்து செயல்படுவீங்க. அந்த மாதிரி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பேச்சு செயல் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடாக அமையும். சார், வரும் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை வரவிருக்கு. அக்ஷய திருதியை பத்தி நீங்க சொல்லுங்க. அக்ஷய திருதியை இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை சார். இப்போதான் சார் அக்ஷய திருதியை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 25 வருஷமா ஃபேமஸாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாகவே தங்கம் வாங்குறது உங்களுக்கு தெரியும், 1 கோடி எட்ட போகுது. தங்கம் வாங்குறதே ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. தங்கமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. தங்கத்தோட விலை ஏறினா என்ன இறங்கினா என்ன, நான் வாங்குறது கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. இல்லை சார், இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. தங்கம் வாங்குறத விட பேசாமல் தங்கத்துக்கு பதிலாக ஏதேனும் ஷேர்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் கைடன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கின அக்ஷய பாத்திரம் நிறைவது போல அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிக் பிரின்சிபல்ஸில் நிறைய வாத்தியார், நிறைய கணபாடிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி அக்ஷய திருதி எல்லாம் வாங்கினாலாம் வளரலாம், ஒன்றும் பத்ததி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இப்போ மக்களுடைய நம்பிக்கை நான் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால், நான் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன். இந்த திருத்தியை அன்னைக்கு என்னென்ன பண்ணலான்னு சில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் திருத்தியை அன்னைக்கு இருந்துன்னு இருக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த திருத்தியை அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாள் பூஜை, மகாலட்சுமி பூஜை. உங்களுக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு காசு இருந்து 1 கிராம் வாங்குற அளவுக்கு கூட காசு இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை பண்ணிட்டு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. மல்லிப்பூ, வெள்ளை புஷ்பம் இருக்குல்ல, மல்லிப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு போய் தங்கம் வாங்கிட்டு வந்து சின்ன பொட்டா வாங்கினீங்கன்னா சுவாமிக்கு வைங்க, பெரிய நெக்லஸாக வாங்கினீங்கன்னா சாமிக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மாட்டிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். வர 30ஆம் தேதி வருது இல்லையா, தட்சீத்து வந்து வருது. டேட்டும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இது. அன்னைக்கு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நட்சத்திரமும் உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம். நிச்சயமா மேலும் 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 அது வந்து வளர்பிள்ளையை போல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அன்னைக்கு தங்கம் வாங்குறது, ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட மாட்டிட்டு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு நான் வந்து நகை செஞ்சு கொடுக்குறேன், நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன், உடனே இந்த நாள் அன்னைக்கு அதை நிறைவேற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அக்ஷய திருதி உங்களுக்கு என்றும் வற்றாத ஒரு மிகப்பெரிய வரமாக அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. யாத்திரை அடுத்ததாக இப்ப எங்க நீங்க செலவிருக்கிறீங்க? சரி, இந்த 1 கோடி நினைச்சு எதை நினைச்சீங்க? அதாவது கிராமியா கிலோ என்ன நினைச்சீங்க? கிலோ தான் சார். அந்த அளவுக்கு தங்கம் வந்து ஏறிட்டு போகுதுன்னு சொல்ல வரேன். ஓகே, 1 கிராமுக்கு நம்மலாம் வாங்கும்போது சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியா போயிட்டு இருக்கு இல்லையா. அடுத்து நீங்க யாத்திரையை பத்தி கேட்டீங்க இல்லையா. ஆமா, யாத்திரை வந்து 19 இருந்து 22 வெற்றிவேல் யாத்திரை. சரி, யாரு? முருகப்பெருமானுடைய 6 படை வீடு. இது வந்து போறோம், புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே வந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு சொல்லி இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 6 படை வீட்டில் பாருங்க, 6 விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான யாத்திரை இந்த வெற்றிவேல் யாத்திரை. என் கூட நீங்க அந்த யாத்திரையில பங்கேற்க முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க காசி வந்து ஜூன் மாசம் பிரயாணம் பண்றோம். இது வந்து இந்த 2 யாத்திரைகள் இப்போதைக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அடுத்து மலேசியாவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் டிசைட் ஆகல. அகைன் காசி யாத்திரை வந்து பிரீமியமா தான் அழைச்சிட்டு போறீங்க? இல்ல, இந்த வாட்டி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டான பிரயாணம் தான். என்னன்னா பிரீமியம் கிடையாது, ஒரு 3 இடம் தான், காசி, கயா, அதுக்கப்புறம் திரிவேணி சங்கமம். 3 நாள் தான், ரொம்ப அதிகபட்சமெல்லாம் கிடையாது. பிரயாணம் முதல் நாள் சாயந்தரத்துக்குள்ள அங்க போயிடுறது. இந்த நாள் முடிச்சோன்னா அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி வருது. ரொம்ப அதாவது ஸ்பீடு மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 நாள் தான் இந்த யாத்திரை இருக்கும். அதிகபட்சம் 4 நாள் அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். வேற எங்கெல்லாம் போனீங்க சார்? இப்போ வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா இப்போ ரீசெண்டா? இப்போ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கோயில், திண்டிவனத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மயிலம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சிறப்பு. நம்ம நண்பருடைய ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். முருகனை போய் பார்த்தேன். முருகனை போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேலே போனேன், பார்க்கல, அப்படி நின்றுட்டு அந்த இடம் தேடுறதுக்கு அப்படியே தேடிட்டு மண்டபத்துக்கு போனேன். அந்த பக்கத்துலயே கீழே இருந்தது. மண்டபத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி மாப்பிள்ளை பொண்ணோட திருப்பி போனேன். சரி, திருப்பி போயிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா முருகரை பார்க்கல. நான் திருப்பி வந்துட்டேன். பார்க்கலன்னா என்ன வரைக்கும் போயிட்டு யாரோ பேசினாங்கன்னு திரும்பி வந்துட்டேன். திருப்பி நான் என் கூட வந்தவங்க முருகரை பார்த்தோம். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு கரெக்டாக தீபாவளி அப்போ போய் அங்கே போய் பார்த்தோம். அன்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா கௌமார மடாலயத்தினுடைய இது மடாதிபதி வந்திருந்தார். அவரை நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், குமரகுரு பிரசாமிகள். அவரை பார்த்து பேசிட்டு
அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னா முருகர் வள்ளி தெய்வானுடைய அற்புதமான காட்சி. நீங்கள் ஒரே ஒரு தடவை அங்கே போயிட்டு வாங்க. அவ்வளோ சிறப்பாக இருந்துருக்கு. நான் போயிருக்கேன். போயிருக்கீங்களா? அப்பா, அந்த முருகனை பார்த்தோன்னே நான் அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது, ஒரு வைப்ஸாக இருக்குது. அந்த முருகனை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டேன். அப்படியே நின்றுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். சரி, ரொம்ப அற்புதமான முருகர். இனி வச்சுன்னு இருக்கேன், மாசத்துல ஒரு நாளோ இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான முருகர் கோயில். அந்த கோயில் இதோட பெரிய அதிசயம் சொல்றேன். வரும்போது பாண்டிச்சேரி வழியா தான் வந்தேன். அங்க போய் ஒருத்தருடைய கடைக்கு போயிட்டு வந்தேன். அங்க போனோம்னா அவர் என்ன பண்ணார்னா, வந்திருக்கேன், மிகப்பெரிய முருகர் சிலை, இங்கேருந்து இவ்வளோ பெருசு முருகர் சிலையை கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அவ்வளோ கனமா இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து இப்போ என்னுடைய ஆஃபீஸில் வச்சுருக்கேன். முருகனை பார்த்தேன், முருகனை கொண்டு வந்துட்டேன். ஓ, சிறப்பு. அது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால அடிக்கடி போயிட்டு வரும். ஆமா ஆமா. யூஸ்வலா நம்ம இந்த பக்கம் சிறுவாபுரி அந்த மாதிரி போறது வழக்கம். ஆனா மயிலம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம வந்து போறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ரொம்ப அற்புதமான. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல சார், ஒரு கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு மயிலம்ல என்ன? அது எனக்கு நான் உண்மையை சொல்றேன், கல்யாண விஷயத்துக்கு அங்க போனா ரொம்பவுமே பிரமாதமா. கல்யாண விஷயத்துக்கு அந்த இடத்துல போனா கண்டிப்பா இருக்கும். நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே வந்தா ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த முருகனை பாக்குறதே அழகென்ற சொல்லுக்கு முருகா. அந்த முருகர் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு, கண்கொள்ளா காட்சி, அவ்வளோ நல்லா இருக்கு, போய் பார்க்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.